பெரியார் பாலம். கடைகோடி சிற்றூர் மருதாநல்லூரில் பெரியார் பாலம். பெரியார் தொண்டர் மயிலாடுதுறை ராசமாணிக்க மரக்கட்டளை வழங்கும் காணொளி. அருமை நண்பர்களே, பெரியாருக்காக பெயர் வைக்கப்பட்ட பாலம் அல்ல, இது பெரியாரால் கொண்டு வரப்பட்ட பாலமாகும். மயிலாடுதுறை நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நகரிலிருந்து மேலாநல்லூருக்கு போகும் பாதையை பார்க்கலாம். இது மயிலாடுதுறை நகர பேருந்து நிலையம். இங்கிருந்து ஏறத்தாழ 7 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த கிராமம் இருக்கிறது. ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஊர் பிரிவதற்கான சாலை துவங்குகிறது. ஆனத்தாண்டவபுரம் என்று அழைக்கப்படும் கிராமத்தின் வழியாகவே செல்ல வேண்டும். இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆனத்தாண்டவபுரம் ஊர். அதற்கு பிறகு சேத்தூர் என்ற ஊருக்கு போகும் பாதையில் இடையே இருப்பதுதான் மருதாநல்லூர். இதோ 2011 இந்த கிராமத்திற்கு போகும் நகரப்பகுதி சாலை இது. இன்றைக்கே இந்த நிலையில் இருக்கிறதென்றால் இன்று 43 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கிராமத்திற்கு எப்படி போக முடியும் என்பதை கொஞ்சம் யூகித்து பாருங்கள். இதுதான் ஆனத்தாண்டவபுரம் ஊராட்சி மன்றம் மற்றும் அண்ணா சிலை. இது மையப்பகுதி. இங்கிருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் தொலைவு நாம் போக வேண்டும். இதோ அந்த பகுதிக்கு செல்லும் நெருக்கமான சாலை, இடையே ரயில்வே சாலை. இந்த பகுதி உள் குக்கிராமமாகும். இங்கே முழுதும் விவசாய பகுதி, முழுக்க விவசாய பகுதியான இந்த பகுதியில் மக்கள் குறைவாகத்தான் வாழ்கிறார்கள் என்றாலும் இதோ பாருங்கள், இந்த வருங்கால இளைஞர்கள், இந்த நாட்டின் மக்கள் இப்படித்தான் அங்கே இன்றைக்கும் 2011 வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த ஊர், இது ஐயாவேனாறு ஆறு ஆகும். இதில்தான் மக்கள் பாலம் இல்லாத போது இந்த பகுதியிலே இறங்கி அந்த பகுதிக்கு கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். தண்ணீர் இருக்கும் போதும் தண்ணீர் இல்லாத போதும் இதில் இறங்கித்தான் சென்று கொண்டிருந்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள் இந்த ஊருக்கு வருகை தரும்போது அன்று பெரியாருக்கு உடல்நலக்குறைவு. அதனால் கழகத் தோழர்கள் சாலை சரியாக இல்லை, அந்த சிற்றூருக்கு போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் பெரியாரோ, அதோ அந்த மணமகன் வந்திருக்கிறாரே, அவரை கூப்பிடுங்கள், திருமண நிகழ்ச்சி தவிர்க்கக்கூடாது, எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும் அவர்களுக்கு, வாங்க போய் வரலாம் என்று தானே முன்னின்று அந்த சிற்றூருக்கு போனார். திருமணம் நடத்தி வைத்ததும் உடனே அங்கே கேட்டார், யாரையா இங்கே ஊராட்சி தலைவர் என்று. விலகி போய்விட்டார். பின் யாரையா இங்கே சட்டமன்ற உறுப்பினர் என்றார் பெரியார். உடனே மயிலாடுதுறை மறக்க முடியாத சட்டமன்ற உறுப்பினர், சுயமரியாதைக்காரர், இதோ ஐயா நான் இருக்கிறேன் என்று கிட்டப்பா முன் வந்தார். நான் தான் ஐயா என்று சொல்லிவிட்டு, ஐயா மன்னித்து விடுங்கள், விரைவில் இங்கே பாலம் கொண்டு வந்து விடுகிறேன் என்று குறிப்பறிந்து தானாகவே முன்வந்து சொல்லிவிட்டார். அதற்கு பின் ஆசிரியராக இருந்த மணமகன் முத்துச்சாமி அவர்கள் பதவியை துறந்து அடுத்த ஊராட்சி மன்ற தேர்தலிலே ஊராட்சி மன்ற தலைவராக அப்பகுதியில் அனைத்து மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின் அரசு துறையில் இப்பாலம் கட்டப்பட்டது. இதனால் இப்பாலம் பெரியார் பாலம் என்று மக்களால் அழைக்கப்படுகிறது. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களிடத்திலே இந்த பாலத்தின் வரலாறினை இதோ அவர்கள் வாயிலாகவே கேட்டறிவோம். இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி போயிட்டு இருந்தாங்க ஜனங்க? இப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க. இதுல தான் முழுங்கி பாலம் போட்டு இதுல தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி போறோமா? கீழே இறங்கி போவோம். கீழே இறங்கி தண்ணிக்குள்ள தான் போகணும். தண்ணிக்கு தான் போகணும். இப்படி தான் போகணும். இப்படியே தான், வேற வழி கிடையாது. அப்போ கிடையாது. எப்போ தெரியுமா, ஞாபகம் இருக்கா? அதான் அது எனக்கு கல்யாணம் ஆகி
எனக்கு இப்போ 75 வயசு ஆகுதுங்க. சரிங்க. இது இப்போ 19 வயசு கல்யாணம். ஓஹோ. அந்த யாருக்கு கல்யாணம்? எங்கள் வீட்டுக்காரங்க இல்லை. இல்லை. மேலமரம். சரி, மேலமரம் வந்தது. பெரியார் வந்து எந்த கல்யாணத்துக்கு? நம்ம வாத்தியார். நீங்கள் இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துருக்கீங்களா? நான் நடந்து தண்ணியில் தானே போனோம். அப்போ பெரியார் இங்கே வந்தாருன்னு சொன்னாங்க. அப்போ எதுக்கு வந்து? அதான் கல்யாணத்துக்கு வந்தாரு. கல்யாணத்துக்கு. யார் கல்யாணத்துக்கு? முத்துசாமி என்ன கல்யாணம்? அவங்க கல்யாணத்துக்கு வரும்போது நீங்கள் பார்த்தீங்க? நான் பாட்டியை போட்டுவிட்டு இறங்கி தான் போனார். எப்படி இறங்கி தானே போனாங்களா? அது வந்தாங்களா? பெரியார் பேர் சொல்லிட்டு யாராவது வந்தாங்களா? யாரும் வரல. அதுதான் இப்போ நாங்கள் பெரியார் திராவிடர் கழகத்துலேருந்து வந்துருக்கோம். பெரியார் திராவிடர் குளத்தூர்மணி தலைமையில் பெரியார் திராவிடர் கழகம் நடத்திட்டு இருக்காங்க. குளத்தூர்மணி தலைமை தெரியுமில்ல? அவர் அமைப்பில் நாங்கள் இருக்கிறோம். நான் வந்து இங்கே இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும்போது ஆறுக்கு மேஸ்திரியாக வேலை செய்யும் போது இங்கே வரும்போது நம்ம சொல்கிறாங்க பெரியார் பாலத்துக்கு நில்லுங்க வருவாங்க. பெரியார் பாலம்னு சொல்ல ஏன் சொன்னாங்கன்னு சொல்லி இப்போ தான் கேட்கும்போது தான் நீங்கள் அது மாதிரி நான் கேட்டேன் எப்படி ஏன் பெரியார் பாலம் வந்ததுன்னு சொல்லும்போது இந்த பெரியார் பாலம் வந்து பெரியார் ஒரு திருமணத்துக்கு வரும்போது ஆற்றை கடக்கிறதுக்கு ஜனங்க எல்லாமே தண்ணிக்குள்ளேயே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பெரியாரும் போய் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து அதுக்கு பிறகு இந்த மரகதம் சந்திரசேகருங்கிற பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து என்னம்மா இப்படிலாம் வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் செய்ய வேண்டாமா, இந்த ஜனங்க நல்லா இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நிதி ஒதுக்கி பாலத்தை கட்டினாங்க. ஜனங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு பெரியார் பாலம்னு பேர் வச்சாங்க. இன்னை வரைக்கும் அது எப்படிமா அழைக்கப்படுது? பெரியார் பாலம் என்றே அழைக்கப்படுகிறது. இங்கே இருந்த இங்கே இருக்கிற பேருந்து நிறுத்தம் பெரியார் பாலம் என்று நிறுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பாலம் சிதிலடைந்து விட்டது. மீண்டும் இதை செப்பனிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் நம்ம தலைவர் முத்துசாமி அவர்கள் கூட, இந்த ஊரின் தலைவர் முத்துசாமி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள். இதோ அந்த திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருமணத்திலே இருக்கும் இவர்தான் மணமகன் ஐயா முத்துசாமி அவர்கள் ஆவார். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அருகிலே சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மயிலாடுதுறைக்கு இதுவரை கிடைக்காத அவர் அளவுக்கு யாருமே இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இதோ அந்த திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருமணத்திலே இருக்கும் இவர்தான் மணமகன் ஐயா முத்துசாமி அவர்கள் ஆவார். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அருகிலே சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மயிலாடுதுறைக்கு இதுவரை கிடைக்காத அவர் அளவுக்கு யாருமே இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஈடு சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளவர், அவரும் உடன் இருக்கிறார். இதோ இவர்தான் இப்போதைய முத்துசாமி ஐயா அவர்கள். அவர்கள் பெரியாரை பின்பற்றி வந்ததால் வளர்ந்து விட்டார். ஆனால் இந்த இளைஞர்கள், இந்த சிறுவர்கள் எப்போது வளரப்போகிறார்கள்? ஆம், பெரியாருக்கு பின்னால் இவர்களை அழைத்து செல்லாததுதான் அவர்கள் வளர்ச்சி முட்டுக்கட்டை என்று கருத தோன்றுகிறது. எனவே தோழர்களே, பெரியாரை பின்பற்றுவோம், இந்த நாட்டை உயர்த்துவோம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றோம். நன்றி. பெரியார் தொண்டில் மயிலாடுதுறை கி. ராசமாணிக்கம் அறக்கட்டளை மற்றும் பெரியார் திராவிடர் கழகம் மயிலாடுதுறை.